வாழ்க்கையில் வேலை இருக்கோ இல்லையோ 3 நாள் சாப்பாடை ரைட்டில் வேணும்னே ஜாஸ்தி வைப்பேன் சார். அடுத்த நாள் காத்தால பழைய சாதம் தான், மோர் சாதம் தான் கிளப்பி அனுப்புவேன் ஸ்கூலுக்கு. ஏன்? மோர் சாதம் சாப்பிட்றத ரசிக்க கற்றுக்கோ. விருந்து சாப்பிட தெரிந்த நமக்கு மோர் சாதம் சாப்பிட்டு ரசிக்கவும் கற்றுக்க தெரியலனாக்க இருக்கும் பொழுதும் இல்லாத பொழுதும் சமநிலையாக மனதிலே வாழ்க்கையை நடத்துவதற்கான பக்குவம் இல்லாமல் போய்விடும். சில சமயம் பொண்ணுக்கு வேணுங்கன்னே நான் என்ன பண்ணுவேன், நல்ல டிஃபன் கொடுப்பேன். அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு டிஃபனை கொடுத்துட்டு அவள் சாப்பிட்டு முடிக்கிற போது வேணுங்கன்னே என்ன பண்ணுவேன்னா, காலையில் இருக்க பழைய சாதத்தை ஏதாவது ஒரு தொகையில் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு தனியா பொடி இதை போட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு வேணும்னே அவள் எதிர உட்காந்து சாப்பிடுவேன். நீ மட்டும் நல்லா சாப்பிட்றான்பா, உனக்கு வேண்டாமா அதை வச்சுட்டு வா பழைய சாதத்துக்கு வா வந்துட்டு சூப்பராக இருக்குமா இது. இப்படி பழக்கி 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 நம்முடைய முன்னோர்கள் சொன்ன நல்ல விஷயங்கள், பழைய சாதம், பழைய விஷயம், பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நமக்கு இருக்கேன்னு இன்னைக்கு ஆடக்கூடாது, இன்னைக்கு இருக்க காசு நாளைக்கு நினைச்சா 2 செகண்ட் நம்ம கையை விட்டு போறதுக்கு அது ஆகாது. இன்னைக்கு உடல் உழைப்பினால கஷ்டப்படுறோம், வாங்குற காசை மரியாதை தெரியணும், பெரியவங்க கிட்ட மரியாதை இருக்கணும், எதையும் வணக்கம் செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும். குரு, என் பொண்ணு ஸ்கூல் டீச்சர்ஸை பற்றி என்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது சார். நான் சொன்னால் என்ன பண்ணுவேன்னு அவளுக்கு தெரியும். நேரம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு பெரிய கூட்டம் என்ன பண்ணிடுச்சுனாக்க, ஒரு குழந்தை ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிச்சுன்னா உடனே போய் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே கிடையாது. நேரம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போவேன், டைம் கேட்டுப்பேன், வெயிட் பண்ணுவேன், ஒரு 2 நிமிஷம் பேசலாமான்னு கேட்பேன். என் குழந்தை ஏதோ ஒரு இடத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறா மேடம், அது என்னன்னு சொல்லுங்கள், நீங்களும் நானும் பேசி அதை சரி பண்ணுவோம், ஒரு வாரம் மானிட்டர் பண்ணுவோம், என்னன்னு பார்ப்போம்ப. இல்லையே அப்படி ஒன்றும் இல்லையானுவாங்க. இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் சொல்லலை, என் சைல்டு ஏதோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா உங்களை, ப்ளீஸ் அது என்னன்னு சொல்லுங்கள், நாம் பேசி ஆஸ் எல்டர்ஸ் நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், வீட்டில் நான் அதை மானிட்டர் பண்ணுறேன், நான் சரி பண்ணுறேன், ஸ்கூலில் அவள் சரியாக இருக்கலான்றதை நீங்கள் பாருங்கள், 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தை சரி பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கு பெற்றோர்கள் பல பேர் என்ன செஞ்சோம், வாத்தியார் சொக்காவை பிடிச்சோம், கன்னத்தில் அரைஞ்சோம், அவனுக்கு சஸ்பென்ஷன் கிடைக்கிற வரைக்கும் விடாமல் அவனை விரட்டணும். அவன் என்ன நினச்சான், இது வேலைக்கு ஆகாது, நீ எப்படியோ எக்கடோ கெட்டுப்போ, நான் வந்தானா கிளாஸ் நடத்தினா போனேன்னா. அப்போ ஒரு மந்தைக்கு பாடம் நடத்தக்கூடியவர்களாக ஆசிரியர்களை மாற்றி குரு என்ற இடத்திலே இருந்து சம்பளம் வாங்கக்கூடிய மிஷின்களாக நாம் ஆசிரியர்களை நம்மளோட நடவடிக்கைனால மாற்றணும். அவன் எந்த அளவுக்கு கேடு கெட்டு போயிட்டான், இன்டர்வல் பீரியட்ல பையனை அனுப்பி டாஸ்மாக்ல இருந்து சரக்கு வாங்கிட்டு வாடான்னு சொல்ற அளவுக்கு ஆக்கிட்டான். சில பசங்க கடைசி பீரியட் கட் அடிச்சுட்டு அந்த மாதிரி கடைகளுக்கு போவதாகவும் நாம் கேள்விப்படுகிறோம். அப்போ நம்ம பெரிய விஷயங்கள் பேச வேண்டாம், பெரிய பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றத ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம மறுவாசிப்பு செய்து பரிசீலனை பண்ணி பார்த்தாலே போதும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம?